இரவு சாப்பாட்டு நேரம். இரவு சாப்பாட்டு நேரத்தில்தான் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். வாழைப்பழம். வாழைப்பழம் உடம்புக்கு மிகவும் நல்லது. பொதுவாக வாழைப்பழத்தை இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுவார்கள். ஃபோர்க் அல்லது முள் கரண்டி. உணவுப் பொருளை குத்தி சாப்பிடுவதற்கு ஃபோர்க் பயன்படுகிறது. நறுக்கிய காய்கறிகள், பழங்கள், அசைவ உணவு வகைகளை சாப்பிட இதனை பயன்படுத்தலாம். தேன். தேனீக்கள் அடையும் தேன் கூட்டிலிருந்து எடுக்கப்படுவதுதான் தேன். இது மிகவும் இனிப்பாக இருக்கும். இது ஓர் ஆரோக்கியமான உணவு. குழந்தையின் வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியம். ஊறுகாய். எலுமிச்சை, மாங்காய், காய்கறிகள் போன்றவற்றுடன் உப்பும் காரமும் சேர்த்து ஊற வைக்கப்படுவதுதான் ஊறுகாய். தயிர் சாதம் முதலியவற்றுடன் சேர்த்து சாப்பிட மிகவும் சுவையானதாகும். சூப். காய்கறிகள், கோழி இறைச்சி ஆகியவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் ஒரு திரவ பதார்த்தம்தான் சூப் எனப்படுகிறது. உப்பு. உணவுக்கு சுவை கொடுக்கும் முக்கியமான பொருள் உப்பு. உப்பு இல்லையென்றால் உணவுக்கு சுவையே இருக்காது. ஆனால் அளவுக்கு அதிகமாக உப்பு சாப்பிடுவது உடல் நலத்துக்கு மிகவும் கேடு விளைவிக்கும். சப்பாத்தி. கோதுமை மாவிலிருந்து தயாரிக்கப்படும் உணவுப் பொருள்தான் சப்பாத்தி. குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சப்பாத்தி மிகவும் ஏற்ற உணவாகும். பாத்திரம். உணவு சமைக்கவும் சமைத்த உணவை பரிமாறவும் பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்டீல், பிளாஸ்டிக், பீங்கான் ஆகியவற்றால் பாத்திரங்கள் செய்யப்படுகின்றன. டம்ளர். தண்ணீர், பழச்சாறு போன்ற திரவ பொருட்களை அருந்துவதற்கு உபயோகப்படுவது டம்ளர் ஆகும். மிளகு. மிளகு சிறிய கருப்பான உருண்டையான காரம் மிக்க வாசனை பொருள். சமையலுக்கு மிளகு பயன்படுத்தப்படுகிறது. இதில் காரம் மிகுதி என்றாலும் கூட மிளகுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. தட்டு. வட்டமான தட்டையான பாத்திரம். இதில்தான் சாப்பிடுவதற்கு உணவு பரிமாறப்படுகிறது. பொதுவாக ஸ்டீல், கடினமான பிளாஸ்டிக், பீங்கான் ஆகியவற்றால் தட்டுகள் செய்யப்படுகின்றன. குளியலறை. குளிப்பதற்கும் முகம், கை, கால் கழுவுவதற்கும் குளியலறையை நாம் பயன்படுத்துகிறோம். பாத்டப். சாய்ந்து படுத்தவாறே குளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம்தான் பாத்டப் என்பதாகும். வாட்டர் ஹீட்டர். குளியலறையில் சூடான தண்ணீர் இந்த வாட்டர் ஹீட்டர் எனும் மின் சாதனத்தில் இருந்துதான் குழாய்க்கு வருகிறது. ஷவர். குளிக்கும் போது தலைக்கு மேலே உயரத்தில் நீர் துளிகளை தெளிக்கும் சாதனம்தான் ஷவர் என்பதாகும். பலரும் ஷவரில் குளித்து மகிழ்வார்கள். பாத் டவல் அல்லது துண்டு. குளித்த பிறகு உடம்பின் மேல் இருக்கும் நீரை துடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணிதான் பாத் டவல் எனப்படுகிறது. டூத் பேஸ்ட் அல்லது பற்பசை. மூலிகை பொருட்கள் அல்லது ரசாயன கலவைகள் சேர்த்து பசை போன்ற வடிவில் தயாரிக்கப்பட்டு பற்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. டூத் பிரஷ். டூத் பிரஷின் குச்சங்கள் மீது பற்பசையை வைத்து பற்களை நன்றாக துலக்கலாம். சோப்பு. சோப்பு துண்டு நாம் குளிப்பதற்கும் நமது துணிகளை சுத்தப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஷேவிங் கிரீம். பசை போன்ற இது நுரையை உண்டாக்கும். முகச்சவரம் செய்து கொள்ளும் போது இது முகத்தில் பூசிக்கொள்ளப்படுகிறது.
வென்டிலேட்டர் பொதுவாக குளியலறையில் மேல் பகுதியில் சுவரில் அமைக்கப்படும் காற்றுக்கான சிறிய வழி இது. இதன் மூலம் உள்ளே இருக்கும் வெப்பக்காற்று வெளியேறும், சுத்தமான காற்று உள்ளே வரும். குழாய் தண்ணீரை திறந்து விடுவதற்கு பயன்படுத்தப்படும் குழாய் உலோகத்தாலோ பிளாஸ்டிக்காலோ செய்யப்படுகிறது. தூங்கும் நேரம் இரவு நேரம் மனிதர்கள் தூங்கும் நேரமாகும். உடலையும் மனதையும் புத்துணர்வுடன் வைத்துக்கொள்ள தூக்கம் மிக அவசியம். காமிக் புக் சின்ன சின்ன கதைகள் அடங்கிய காமிக் புத்தகத்தை படுக்கப் போகும் முன் குழந்தைகள் படிக்கலாம். ரூம் ஃப்ரெஷ்னர் அறையில் நறுமணம் பரவுவதற்காக ஸ்ப்ரே செய்யப்படும் திரவம் அடங்கியிருக்கும் கண்டெய்னர். இதனால் அறையில் நறுமணமும் புத்துணர்வும் நிறைந்திருக்கும். போட்டோ ஸ்டாண்ட் புகைப்படத்தை அலங்காரமாக வைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மரத்தினாலும் கண்ணாடியினாலும் இது செய்யப்படுகிறது. பெரும்பாலும் படுக்கையறைகளில் இதனை காணலாம். சுவிட்ச் இது ஒரு மின் சாதனமாகும். சிறிய பெட்டி போல் இருக்கும். மின் சாதனங்களான மின் விளக்கு, மின் விசிறி போன்றவற்றை ஆன் செய்யவும் ஆஃப் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக படுக்கச் செல்லும் முன் விளக்கை அணைத்து விடுவது வழக்கம். அலாரம் கடிகாரம் குறிப்பிட்ட நேரத்தில் அலாரம் அடிக்க இது பயன்படுகிறது. அதனால் காலையில் உங்களால் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். எனவே இது மிகவும் முக்கியமானதாகும். டைரி அல்லது நாட்குறிப்பேடு குறிப்புகளை எழுதி வைக்க பயன்படுவது டைரி ஆகும். காகிதத்தாலான டைரியும் உண்டு, மின்னணு டைரியும் உண்டு. நம் அன்றாட வேலைகளை அதில்தான் குறித்து வைக்கிறோம். எந்த நாளில் யாரை சந்தித்தோம் என டைரியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விளையாட்டு சாமான் குழந்தைகள் கையில் வைத்து விளையாடும் சாமான்கள். குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவையாகும். மஸ்கிட்டோ பேட் தூங்குவதற்கு முன்பு அதிகம் பயன்படுத்தப்படும் சாதனம் இது. மட்டை வடிவத்தில் உள்ள மின் சாதனமான இதன் மீது கொசுக்கள் படும்போது அவை அழிக்கப்படுகின்றன. பிக்கி பேங்க் அல்லது உண்டியல் பணத்தையோ நாணயங்களையோ சேமித்து வைக்கும் பெட்டிதான் பிக்கி பேங்க் என்பது. இதில் காசுகளை போட்டு சேமித்து வைக்கலாம். வாக்மேன் மின்னணு சாதனமான வாக்மேன் மூலமாக விரும்பிய பாடல்களை கேட்கலாம். குறிப்பாக பிரயாணம் செய்யும் போது கையில் எடுத்துச் செல்லலாம். சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம். உலகில் பிறந்த அனைவருக்கும் ஓய்வு கட்டாயம் தேவை. ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வேலைகளை நன்றாக செய்வதற்கும் ஓய்வு அவசியம். செய்தித்தாள் உலகச் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமின்றி மனதை லேசாக வைத்துக் கொள்ளவும் செய்தித்தாள் படிக்கிறோம். இதழ்கள் பல துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை மாத வார இதழ்கள் தருகின்றன. இவை மன அழுத்தமின்றி இருக்க மிகவும் உகந்தவை. தொலைக்காட்சி மகிழ்ச்சியூட்டக்கூடிய பல நிகழ்ச்சிகள், அன்றாட நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்கள் அவற்றை கண்டு களிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோல் தொலைக்காட்சி, மியூசிக் பிளேயர், ஏர் கண்டிஷனர் ஆகிய மின் சாதனங்களை இருந்த இடத்தில் இருந்தே இயக்குவதற்கு கைகளில் அடங்கும் ரிமோட் கண்ட்ரோல் எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது. மியூசிக் சிஸ்டம்
இந்த மின் அணு சாதனத்தின் மூலம் நீங்கள் விரும்பும் பாடலை கேட்டு மகிழலாம். மியூசிக் சிஸ்டம் மூலம் நீங்கள் இசையை கேட்கும்போது மனது மகிழ்ச்சியாக இருக்கும். சிடி. காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் சுருக்கமே சிடி எனப்படும் குறுந்தகடு. மின்னணுவியல் முறையில் குறுந்தகட்டில் டேட்டா எனும் விவரங்கள் சேகரித்து வைக்கப்படுகிறது. ஆடியோ வீடியோ எனும் முறைகளில் டேட்டா சேகரித்து வைக்கப்படுகிறது. தொலைபேசி. நீங்கள் பேச விரும்பும் நபருக்கு உங்கள் குரலை கேட்கச் செய்வதும் அவர் பேசுவதை நீங்கள் கேட்கும்படி செய்வதும் தொலைபேசியின் வேலையாகும். டிவிடி. டிவிடி என்பது டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் என்பதன் சுருக்கமாகும். ஆடியோ வீடியோ டேட்டாக்களை பெருமளவில் சேகரித்து வைக்க பயன்படுகிறது. குறுந்தகட்டை விட சற்று முன்னேறிய வடிவம்தான் டிவிடி. அலைபேசி அல்லது செல்பேசி. கம்பியில்லா மின்னணு சாதனம்தான் செல்பேசி. ரேடியோ அலைகள் மூலம் நீங்கள் மற்றவருடன் தொடர்பு கொள்ள இது உதவுகிறது. மூக்கு கண்ணாடி. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் பார்வை தெளிவாக தெரிவதற்காக அணிவதுதான் மூக்கு கண்ணாடி. இதனால் நன்றாக பார்க்கவும் படிக்கவும் முடியும்.